राष्ट्रभाषाला लेसन 3 पापों। एक दिन की बात है। वन डे रामदास अपने कमरे में इन एस रूम लेटे आराम कर रहा है। टेक रेस्ट அதாவது படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. டேக் ரெஸ்ட். தன்னுடைய ராமதாஸ் தன்னுடைய அறையில வந்து ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். इतने में 2-3 ग्वाला दौड़ते हुए उसके पास आए। इतने में ना जस्ट 2 or 3 cow yard. ग्वाला அப்படின்னா இடையர்கள் மாடு மேய்ப்பாங்க சொல்லுவாங்க அவங்கள. கவ் யார்டு வந்து दौड़ते हुए ஓடிட்டே रनिंग उसके पास आए. कम टू हिम उसके पास ना कम टू हिम और ना अंड कहा टीले के बाई ओर. टीले ना हिल हिल्लोडिया बाई ओर ना लेफ्ट साइड. नाले के पास नाले அப்படின்னா ஸ்ட்ரீம் ஓடை ஓடைக்கு அருகில कि जडियों में बाघ छिपा हुआ था. जडம்னா बुशेस புதர் புதர்ல டைகர் வந்து छिपा हुआ हाइडिंग அப்படின்னு சொல்றாங்க. रामदास ने तुरंत बंदूक दाम ली और करदूस लेकर टीले के ओर चल पड़ा. रामदास उடனே துரந்துனா உடனே சூன் பதுக்கா அப்படின்னா கன்னை வந்து ஃபில் பண்ணிட்டு எடுத்துட்டு கரத்தூஸ் அப்படின்னா புல்லட்டை வந்து போட்டுட்டு அந்த ஹில்லை பார்த்து டீலே அப்படின்னா ஹில்லோடைய டுவர்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்காரு. அதை நோக்கி போறாரு. रामदास ने देखा कि जड़ियों में बाघ छिपा हुआ था. रामदास வந்து saw that bushes in the hiding the another बाघ टाइगर. तुरंत रामदास ने उस पर गोली चलाई. सून வந்து तुरंत அவர் என்ன பண்றாரு ஒரு அந்த ஷூட் பண்றாரு. கோலி அப்படின்னா ஷூட் கன்னா செலுத்துறாரு. கோலிக்கு बाघ के मर्द पर जा लगी. बुलेट வந்து புலியுடைய நெற்றியில ஃபோர்ஹெட்ல ஹிட் லகி ஹிட் வகு சிந்து கிர்படா. அது வந்து ஃபெல் ஆன் பேக். அது குப்புற விழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சிந்து கிர்படா அது தலை வந்து கீழே விழுந்துருச்சு. அவர் உசி சமய வகு மறுகையா உடனே அட் தட் டைம் டைகர் டெட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை தமிழ்ல சொன்னா எப்படி சொல்றாங்க பாப்பாங்க. ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி. ராமதாஸ் தன்னுடைய அறையில் படுத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த சமயம் 2-3 இடையர்கள் ஓடி வந்து அவரிடம் பாறையின் இடது பக்கம் ஒரு கால்வாய்க்கு அருகில் இருக்கும் புதர்களில் புலி ஒளிந்திருக்கிறது என்று கூறினார்கள். ராமதாஸ் உடனே துப்பாக்கியை தோட்டாக்களையும் எடுத்துக்கொண்டு பாறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். புலி புதருக்குள் ஒளிந்திருப்பதை ராமதாஸ் பார்த்தான். உடனே ராமதாஸ் புலியை சுட்டான். குண்டு புலியின் நெற்றில் பட்டது. அது கீழே விழுந்து இறந்தது. டிரான்ஸ்லேஷனுக்கு ஏன் இவ்வளோ மெனக்கடுறோம் அப்படின்னா வெறும் 5 மார்க்ஸை ஈஸியாக நீங்கள் வாங்கிட முடியும். அதுக்காக தான் வந்து இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. அதனால சீக்கிரமாக கற்றுக்கலாம். அது இல்லாமல் எஸ்ஏ வந்து எழுதுறதுக்கு நிறைய நேரம் ஆகும். படிக்கிறதுக்கும் கஷ்டம். ஆனால் இது 5 நிமிஷத்தில் நீங்கள் படிச்சுட்டு 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். இங்கிலீஷில் சொன்னால் One day Ramadas was taking rest lying in his room. By then 2-3 cow yards come to him running and said, Tiger is hiding behind the bushes near the canal to the left of the rock. Immediately Ramadas started walking towards the rock, taking his gun and bullets. Ramadas noticed that the tiger was hiding in the bushes. At once Ramadas shoot at it. The bullet hit on the forehead of the tiger. It fell down and died. அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இதை எழுதி முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? படிச்சு முடிக்க ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? 5 minutes or 10 minutesல உங்களால் 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிட முடியும். சரியா? நெக்ஸ்ட் பார்ட் 4 நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தன்யவாதம்.